வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ள போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சிக்கன் சுக்கா பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நான் 1/2 kg அளவு சிக்கன் எடுத்திருக்கேன். அது நல்லா கழுவி சுத்தம் பண்ணதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 2 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துருக்கேன், 2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள். நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் மசாலா சேர்த்து பண்ணையில் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவு நார்மல் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இலை சேர்த்துனதுக்கப்புறமா எண்ணெயில் பொரித்த வெங்காயம் இந்த போல் கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. நான் 2 பெரிய வெங்காயம் 1/2 kg சிக்கனுக்கு எண்ணெயில் பொரித்தேன். எனக்கு கரெக்டாக இருந்தது. நீங்கள் எடுக்கிற சிக்கனோட அளவுக்கு தகுந்த மாதிரி வெங்காயோட அளவையும் அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம பெசரி விட்டுடலாம். சிக்கனில் இந்த மசாலா எல்லா பக்கமும் கோட் ஆகிறது போல் நல்லா பரட்டிட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா சிக்கனில் நல்ல ஜூஸியாக ஸ்பாஞ்ச் டைப்பில் சிக்கன் நல்லா வெந்து நமக்கு சூப்பராக கிடைக்கும். நல்லா பரட்டியாச்சு. பரட்டினது இது அப்படியே 1 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். 1 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதும் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக கிராம்பு சோம்பலில் கொஞ்சம் செவக்கட்டும். செவந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. நல்ல வெங்காயத்தை எண்ணெயில் பரட்டியாச்சு. பரட்டினதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை இலை, பச்சை மிளகா, ஒரு தக்காளி. நான் ஒரு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அதிகப்படுத்தவோ கம்மி பண்ணவோ செஞ்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா நம்ம ஆனியன் சீக்கிரமாக குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச சிக்கனை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நான் சொன்னது எல்லாமே 1/2 kg சிக்கனோட அளவுக்கு சொல்லியிருக்கேன். இது போன்லெஸ் சிக்கன் கரெக்டாக இருக்கும். நீங்கள் சிக்கன் அதிகமாக வாங்கினீங்க அப்படின்னா மசாலா ஐட்டமை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனை கடாயில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா இது வேகிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் போல் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கலந்துட்டு அடுப்பை கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ஏற்கனவே நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். அது இல்லாமல் சிக்கன்லேயும் தண்ணி விட்டு வேகும். 2 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா சிக்கனில் நிறைய தண்ணி விட்டு இருக்குது. இப்போ நம்ம கலந்து விடுவோம். இடையில மூடி வச்சுட்டு ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் போல் நீங்கள் ஓப்பன் பண்ணி லைட்டாக அப்படி கலந்து விட்டே இருங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. அடுப்பை அதிகப்படுத்த வேண்டாம், கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஓரங்களில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன் நல்லா நமக்கு குக்காகி கிடச்சிருச்சு. இது நம்ம செய்கிறது சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம், குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு அதிகமாக வேலை எடுத்துக்காது, டைமும் எடுத்துக்காது. ஃபாஸ்ட்டாக ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம சிக்கன் சுக்கா ரெடி பண்ணி முடிச்சிடலாம். சிக்கன் மேலால் கொஞ்சம் மல்லி இலையும் எண்ணெயில் பொரித்த வெங்காயத்தையும் மேலே சேர்த்துட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். அப்போ தான் இந்த மல்லி இலை அந்த ஆனியனோட வாசனை சிக்கன் ஃபுல்லாக பரவி இருக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா கொஞ்சம் செமி கிரேவி டைப்பில் வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கலந்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் ட்ரையாக வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட சிக்கன் சுக்கா சூப்பராக தயாராகிருச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.